வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ டூ ஆர் டை பேட்ச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் மாசா லேர்னிங் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பேட்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனாலே உங்கள் நம்பர் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் டெஸ்ட் அப்படிங்கிற காலத்தில் உங்களுக்கு என்ன வரும், டெஸ்ட்டு வரும். சரியா? ஸோ நாளைக்கு 2 PM உங்களுக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும். ஒரு 24 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு 2 PM அப்லோட் ஆகக்கூடிய டெஸ்ட்டு 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டெஸ்ட்டு எழுதிடணும். சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு எழுதிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா டெஸ்ட்டு கட் ஆயிரும். ஸோ டெஸ்ட் எழுதும்போது எந்த ஃபோன் வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, அட்டன் பண்ணாதீங்க. ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சோர்ஸ் வச்சு படிச்சிருக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். புதிய சோர்ஸ்லாம் என்ன பண்ணாதீங்க, தேடி தேடி அலையாதீங்க. நம்ம இந்த டெஸ்ட்டு எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யாராவது இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், இல்லை ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், எதனால் இந்த டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கிறத நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒன்று அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. இல்லைனா நம்ம வந்து டெஸ்ட் புக்கில் ரிஹர்சல் டெஸ்ட்டு போடுவாங்க. டெய்லி ஒரு ரிஹர்சல் டெஸ்ட்டு போடுவாங்க. அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ரிஹர்சல் டெஸ்ட் போடுவாங்க, அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் டாபிக் வைஸ் திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். சரியா? அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர், டூ குட். ஸோ அதுக்காக தான் நம்ம டாபிக் வைஸும் ரிவிஷன் பண்ணோம், அதே நேரத்தில் நமக்கு மார்க் டெஸ்ட்டும் வேணும். ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் டேட் தள்ளி போகிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி எல்லோரும் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த டூ ஆர் டை பேட்ச் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரிவிஷன் மட்டும் பண்ணலை, மார்க் டெஸ்ட்டும் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். சரியா? ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் கொடுக்குறோம். நம்பர் சிஸ்டம், கோடிங், டிகோடிங், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதோட டெஸ்ட் வந்து டெய்லி 2 to 3 மணிக்குள்ளாடி உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளாடி நீங்கள் எழுதிக்கோங்கப்பா. சரியா? அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டும் நம்ம டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். அது நைட்டு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளாடி உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ டெய்லி இந்த மாதிரி நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதி நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ரிவிஷன் டெஸ்ட் எழுதி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணிகிட்டே வரோம், திரும்ப ஒரு டைம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வரோம். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக் மார்க் டெஸ்ட் எழுதும்போது கிட்டத்தட்ட நான் அது பிளான் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 5 டேஸ் நமக்கு எக்ஸாம் இருக்கும், 2 நாள் எக்ஸாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 28, 29 எக்ஸாம் இருக்காது. 28ஆம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு 29ஆம் உங்களுக்கு என்ன இருக்கும், சண்டே வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 1 வீக் என்ன பண்ணுங்கள், இந்த கொடுத்துருக்க டாபிக்ஸை நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் என்ன போர்ஷன்ஸ் எதை பார்த்து படிச்சிங்களோ அதையே படிங்க. ஸோ நம்மளோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரியும், நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு 1000+ மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000+ எரர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டுமே பி சீரியஸாக எழுதுங்க. சரியா? எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். சரியா? யாராவது புது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதற்கான ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 199 தான். சரியா? நீங்கள் இந்த உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நீட் டு ஜாயின் டூ ஆர் டை பேட்ச் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட நேம் அண்ட் பிளேஸ் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கால் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ஜாயின் டூ ஆர் டை பேட்ச், உங்கள் நேம் பிளேஸ் நீங்கள் அனுப்புனீங்கனாலே உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பி தருவாங்க. அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா போதும், உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆட் பண்ணிடுவாங்க, நம்ம ஆப்லேயே ஆட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ எனக்கு நிறைய அட்மிஷன்ஸ் அதெல்லாம் நான் விரும்பலை. ஸோ யாருக்கு வந்து தேவை இருக்கோ, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேட்சே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு தேவையோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 199 உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5 மார்க் நீங்கள் நார்மலாக எடுக்கிறத விட இம்ப்ரூவ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அது இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இது போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி டேட்டு போட்டால் கூட கண்டிப்பாக இன்னொரு 10 நாள் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு முடியறதுக்கும் நம்ம டேட்டு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் தாண்டி ஒரே விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதையும் தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட ஸோ நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ரிவிஷனுக்கு நாங்கள் டெஸ்ட்டு கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட், நம்மக்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் படிச்சுட்ருக்காங்க. நிறைய இது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட எய்ம்
என்ன அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், இது மட்டும்தான். நம்மளை நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ண வைக்கணும். ஸோ நீங்களும் தைரியமாக நம்பி ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த இது வந்து எப்படி இருக்கும், இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.